மலைக்கு போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மலைக்கு போக 9 மணி. ஆனால் இங்கேருந்து நாங்கள் 7:45 கிளம்புறோம். என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வியூ. நைட்டு காட்ட முடியல. சரியான ஃபுல் வியூ. இது பூரா மவுண்டன்ஸ் தான். ஃபுல்லாக கண்ணூர் தான். அப்படியே இங்கே இது கர்நாடகா. இந்த மலைக்கு அப்புறம் இந்த மலையே கர்நாடகான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 20 மீட்ரு தான். இப்போ கவர்மெண்ட் அலாட் பண்ண ட்ரெக்கிங்கில் போகலை. புதுசாக ஒரு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃபேமிலி வைஸை நம்பி நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெக் பண்ண வந்த மலை அங்கே இருக்குது. அதுதான் ட்ரெக் பண்ண வந்தோம். இன்றைக்கி சேஞ்ச் பண்ணி இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலையை ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மலை கர்நாடகாவோடது. ஒரு சின்ன டாப் இருக்குது, அதான் போய்கிட்டு இருக்கேன். கம்பி வேலி போட்டிருந்தாங்க, யானை இருக்குன்னு. சரி பார்க்கலாம். இதுதான் இந்த ஏரியாவில் பீக்கு. ஃபுல்லாக மேகம் இங்கிட்டு தான் இருக்குது. பைத்தல் மலை. அதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கர்நாடகா பார்டரில் இருக்கோம். இது கர்நாடகா. கொஞ்சம் 30 மீட்டர் இறங்குனா கேரளா. அந்த இடத்துல இருக்கோம். பூரா சந்தன மரம். சந்தனம் அது. இது சந்தனம். இந்த இது சந்தனம். அங்கிட்டு இருக்க சந்தனம், அங்கே இருக்க சந்தனம். எல்லாம் சந்தன மரம் தான் இருக்குது. கீழே ரொம்ப பெரிய பெரிய மரம்லாம் இருந்துச்சு. நல்ல தட்டான மரம். பரவாயில்ல. நான் எங்கள் ஊருலாம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசு இல்லை. இது நல்ல கட்டையாக இருக்குது. பரவாயில்ல. அதுவே நல்ல வேலை போகும்டுவாங்க. இப்போ பார்த்துங்க. ஓகே, இதுதான் ரியல் பைத்தல் மலை ட்ரெக்கிங். அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது. இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் கவுண்ட்ருக்கு வரதே நேற்று நமக்கு பெரிய சாதனை ஆகிப்போச்சு. ஓகே, உள்ளே போகலாம். நம்ம என்ன ஒழுங்காக சாப்பிடல. நேற்றும் சாப்பிடல. நேற்று நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டது. உடம்புல ஒன்றுமே இல்லை. ப்ரோட்டீன் சம்மந்தமாக எதுவுமே இல்லை. நல்ல வேலை ஆண்டை முன்னத்தில் வெறும் 60 ரூபா தான். ஓகே, இதுதான் ட்ரையல். நம்ம இன்ஸ்டா 360 எடுத்துகிட்டு வரல. மழை பெஞ்சு. அதுவும் போல் நான் சும்மா அப்படியே ரன்னிங் போகலான்னு நினச்சேன். அதனால் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. வெறும் ஃபோன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மழை வேறு பெஞ்சனால ஷூவையும் கழட்டி வச்சிட்டேன். பேர் ஃபுட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 3/4 கிலோமீட்டர் ஓடியாந்தேன். அப்புறம் அவ்வளோதான், டயர்டாகிடுச்சு. இப்போ நடந்து போய்கிட்டுருக்கேன். ஓகே, ஒரு பையன் கிடையாது. எனக்கு முன்னாடி 2 பேர் போனானுங்க, கப்பல்ஸு. ஆளே காணவும் இல்லை. ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் அதுக்கு ஓப்பன் வரைக்கும் வந்துட்டேன், அந்த கிராஸ் லேண்டுக்கு. நமக்கு முன்னாடி ஆள் இருக்குது. மழை வேறு பெய்யுது. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இதில் நான் எங்கிட்டு வாட்ச் டவரை போய் தேட போகிறேன்னு தெரில. எங்கிட்டு போகிறதுனே தெரில. இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது, ஆனால் இறக்கமாக இருக்குது. சரி, போய் பார்க்கலான் இருக்கேன். போகலாம். சின்ன லேக் இருக்குது, குட்டியாக ஒரு தண்ணி தேங்கி இருக்குது. வாட்ச் டவர் அங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆகிருக்கு. நம்ம இது வழியாக ஏறி வந்தோம். அப்படியே வாட்ச் டவர்லேருந்து இதுதான் வியூ. இதான் வியூ. நம்ம இது வழி வந்தோம். பீக் அங்கே இருக்குது. அங்கே போக விட மாட்டாங்க. அது கொஞ்சம் பீக் கர்நாடகா பார்டர். கேட்டேன், விடலை. நம்ம மிஸ்ட் கிளியர் ஆனால் போகலாம். நமக்கு பாதையே தெரியல போகிறதுக்கு. இதான் ஐயோ, மிஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆகுது. இதுதான் நம்ம ரீல்ஸில் பார்க்குறது. இந்த ரூட்டு தான். இதைத்தான் நம்ம அது வழியாக வந்தோம். மேலே ஏறி அங்கே அதான் அங்கே ஆளிக்கிறாங்களா, அதுதான் கேப். அதில் அப்படியே மேலே போனால் அதான் பீக்கு. அது வழியாக வந்தோம். நம்ம ரீல்ஸில் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இந்த இடம் தான் அது.
ஓகே, இதுதான் கடைசி. இந்த வாட்ச் டவர்லேருந்து எங்கிட்ட 400 மீட்ரு. நல்லா அப்படியே பள்ளமாக இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஒரு 180 டிகிரி வியூ பாயிண்ட் இருக்கும். இப்போ ஃபுல்லு மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் ஆனால் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் 5 நிமிஷம் இதுக்கு டைம் இல்லை, கிளம்பி போயிடலாம். நம்ம அப்படியே இது வழியாக வந்தோம். இப்படியே வாட்ச் டவருக்கு இப்படியே போயிட்டு கீழே நடந்துட்டு, இதுதான் பீக், ரியல் பீக் இதுதான். இதில் நம்ம இப்படி போனோன்னா ஓப்பனாக தெரியும். வாட்ச் டவர்லேருந்து ஆள் பார்ப்பானுங்க, பாக்கெட் ஆக்கில் சொல்லுவானுங்க, கீழே போட்டு குத்துவானுங்க. பொதுவாக அங்கே எல்லா இடத்துலையுமே அந்த பீக் கிட்ட வரைக்கும் தான் அலௌடு. பீக்குக்கு மேலே அந்த எல்லா இடத்துலையுமே அப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். செம்பராலே அதே மாதிரி லேக் வரைக்கும் தான், பீக்கு கிடையாது அந்த மாதிரி. ஓகே, இது சின்னதான். நம்ம இது ஒசரத்துக்கு தான் பக்கத்தில் காலையில் போனோம். இது அளவு ஒசரம் இல்லை, ஆனால் இதுதான் பீக்கு. இது ரேஞ்ச் அளவுக்கு பக்கத்தில் உள்ள மலைக்கு போனோம். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, பைத்தல் மலை ட்ரெக்கிங் முடிஞ்சு நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். காலையில் இது சின்ன ட்ரெக்கிங் தான், ஏகப்பட்ட கூட்டம் வருது. சிம்பிள் தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் 6 கிலோமீட்டர்ன்றோன்னே அப் அண்ட் டவுன் 6 12 இருக்குமோன்னு நினச்சேன். இது மொத்தமே 6 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஓகே ஓகே, சாப்பாடு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அடுத்து வரும்போது இங்கே ஒரு ரெசார்ட்டில் இது நான் வெஜ் ரைஸ் சாப்பிட போகிறேன். எல்லாமே மிராக்கலாக நடக்குது. ஹோலிஸ்டிக் ரெசார்ட் அப்படின்னு இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். எல்லாம் நேச்சர்லாம் சூப்பராக இருக்குது. டென்ட் ஸ்டே அதெல்லாம் இருக்குது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபிஷ் டேங்க் எல்லாம் இருக்குது. யூஜுவலி டென்ட் ஸ்டே ஏகப்பட்டது இருக்குது. ஜீப் சவாரி, ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்குது. ஓகே, அண்ணன் தான் நம்மகிட்ட இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஒரு 3-4 கிலோமீட்டர் என்னை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் என்னை போய் அங்கே ட்ராப் பண்ண போகிறாரு. ஓகே, ஒரு நேரம் மிராக்கலாக தான் இருக்கேன். இந்த தியான்னு ஒரு படத்தில் 2-3 கேரக்டர் வரும். அதில் ஒரு கேரக்டர் சொல்லுவாள், லைஃப் வந்து ஃபுல்லாக கஷ்டமும் வலியும் நிறைஞ்சது அப்படின்னு. அது இன்னொரு செகண்ட் ஹீரோ ஒருத்தன் வரும், அவன் சொல்லுவான் லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸும் மிராக்கிள் நிறைஞ்சது. அந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு சர்ப்ரைஸும் மிராக்கிள் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதான் கிளம்ப போகிறேன். இப்போ நிறைய ஸ்டே, நிறையா ஜீப், அது இதுன்னு பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே ஓகே, கிளம்புறேன் சார். இப்போ தான் சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ ரெக்கார்டில் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, போயிட்டு வரேன். ஓகே, சார் நம்ம ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறதுக்கு அக்செப்ட் பண்ணார். அதுதான் சின்ன பேட்ஸ்லாம் இருந்திருக்கு, இப்போ இல்லை. ஓகே, இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, பைத்தல் மலை நம்ம ட்ரெக் பண்ணி முடித்தாச்சு. சிம்பிளான ட்ரெக்கு தான் முடித்தாச்சு. பல போராட்டங்களை கடந்து முடித்தாச்சு. சோறு தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு வந்து ஒரு வழியாக. ஓகே, நேற்று நைட்டு பிரியாணி வேறு சாப்பிட்டோம். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்கன்னு சொன்னல 7 பேர். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு காலையில் எதுவும் சாப்பிடல. அவங்களோட லோக்கலில் குருட்டுத்தனமாக ட்ரெக் பண்ணி அது போய் திருப்பி நான் விட்டுட்டு பைத்தல் மலை நான் போய் பைத்தல் வந்துட்டேன். அதையும் ட்ரெக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போய்கிட்டு இருக்கேன். வர வழியில் மறுபடியும் ஒரு கர்நாடகாவில் ஒரு ஃப்ரெண்டை சந்தித்தேன். அவர் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு அவர் ரெசார்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு வெஜ் ரைஸ் சாப்பிட்டுட்டு என்னை கொஞ்சம் தூரம் ஒரு ஜங்ஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டார். ஒரு பைத்தல் மலையில் நம்ம இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்த அங்கே வந்து விட்டார் என்னைய. இப்போ திருப்பி நடந்து ஆலக்கோடுன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அதை தாண்டி அப்படியே ராணிபுரம் அங்கே ஒரு ட்ரெக் இருக்குது, பீக் இருக்குது. அதை பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். ஓகே, தண்ணி பால் மாதிரி இருக்குது. அப்படியே ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அப்படியே மிதக்கு அப்படி தான் இருக்குது. வேறு ஐயோ, இறங்கி குளிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. டைம் 3:46. எப்படியாவது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகலான்ட்டு இருக்குது. அதாவது ஜங்ஷனுக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதை தாண்டி தான் நம்ம ராணிபுரம் போக முடியும். ஐயோ, இதை எப்படி இருக்குது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. ஐயோ,